அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறீங்க. இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ பதிவில் போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா லைவ் வீடியோஸ் டெய்லி வந்துகிட்டு இருக்கு. 3:15க்கும் இரவு 9 மணிக்கும் வந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்து பலனடைகிறது நல்லது. உங்களோட வாழ்க்கை மேம்பட எங்களால் என்ன முடியுமோ அதை செய்யறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இப்போ பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா தேதி பார்த்தீங்கன்னா 5/6/2026 பராபவ வருடம் வைகாசி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதி மறுநாள் காலையில் 1:21 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு சஷ்டி திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம் விடியகாலை 3:40க்கு முடிஞ்சிருது. நாள் முழுக்க திருவோண நட்சத்திரம் இருக்குது. சூரிய உதயம் காலையில் 5:41க்கும் சூரியன் மறைவு மாலை 6:33க்கும். நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் பகல் 12:30 முதல் 1:30 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகுகாலம் காலை 10:31 12 மணி வரைக்கும், 12 மணி 7 வரை. யமகண்டம் பார்த்தீங்கன்னா மதியம் 3:20 4:56 வரை. குளிகை காலை 7:18 8:54 வரை. இப்போ பஞ்சமி திதியில் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயணம் மேற்கொள்றது, சாமி வேண்டுதல், திருமணம், வீட்டில் சாமி அறை அமைக்கிறது, உடல் வலிமை தரும் செயல்களை செய்யறதுக்கு ஏற்றது. திருவோண நட்சத்திரத்தில் சுப காரியங்கள் செய்யறதுக்கு ஏற்றதாக தான் இருக்கும். பூப்படைஞ்ச மஞ்சள் நீராட்டு விழா, பூ முடிக்க, விஷ்ணு பலி, பெயர் சூட்ட, திருமணம், உணவு வழங்க, காது குத்த, விஷ்ணு இடத்திற்கான குடமுழுக்கு செய்ய, வீடு வேலை துவங்கிறது, ஓமம் வளர்க்கறது, பயிர் தொழில் செய்ய, கடன் தீர்க்க ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. சிறப்பான நாளாக தான் இருக்குது. உங்களுக்கோட நாளை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து அதை கொண்டு போகிறது நல்லது. ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு குழப்பம், ரிஷப ராசிக்கு இரக்கம், மிதுன ராசிக்கு சோர்வு, கடக ராசிக்கு கவலை, சிம்ம ராசிக்கு இன்பம், கன்னி ராசிக்கு துணிவு, துலாம் ராசிக்கு வேதனை, விருச்சிக ராசிக்கு ஆதாயம், தனுஷ் ராசிக்கு அனுகூலம், மகர ராசிக்கு சினம், கும்ப ராசிக்கு நன்மை, மீன ராசிக்கு சுகமாக இருக்கு. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்துலையும் இனிமையாக அமையட்டும்னு வாழ்த்துறேன். சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இப்போ ராசி பலன். மேஷ ராசிக்கு இன்று வளர்ச்சிக்குரியதாகவும் திருப்திக்குரிய நாளாக தான் இருக்குது. விருந்து விசேஷங்களில் கலந்துக்குவீங்க, மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிப்பீங்க. குடும்பத்தோட நல்ல ஒரு அனுகூலமான நேரங்களையும் பயனுள்ள நேரங்களையும் செலவு செய்கிற மாதிரி இருக்கும். இது உங்களோட வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு நாளாக அமைத்துக்கான வாழ்த்துக்கள். இன்று நீங்கள் காலையிலே இனிய செய்திகள் இல்லம் தேடி வரும். உறவினர்கள் வருகை மனசுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். தொழிலில் புதிய சலுகைகளை அறிமுகப்படுத்தி நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய ஒரு நாள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வேலையில் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வரவு நல்லா இருக்குது. சேமிப்பு உயரக்கூடிய விதத்தில் நாள் இருக்குது. இன்று நிறைய வாய்ப்புகள், அதாவது குறிப்பாக புதிய வேலை வாய்ப்பு, சுபகாரிய பேச்சுவார்த்தைகள், அந்த மாதிரி எல்லா விஷயமே உங்களுக்கு முடிவுக்கு வரா மாதிரி இருக்கும். மகிழ்ச்சியோட நாளை கொண்டு போவீங்க. தன்னம்பிக்கையோட காணப்படுவீங்க. முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க. இன்றைய நாளில் கொஞ்சம் மகிழ்ச்சியில் எடுக்கிற முடிவுகளும் பதட்டத்தில் எடுக்கிற முடிவுகளும் தவறாக போகலாம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட திறமை மூலிமா கடினமான வேலைகளையும் ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட தன்னம்பிக்கை மூலமா சிறப்பாக செயலாற்றுவீங்க. எதிர்கால வளர்ச்சிக்கு இன்று நீங்கள் செய்கிற வேலைகளில், தொழிலில் நீங்கள் செய்கிற புத்தி செயல்பாடுகள் எல்லாமே நல்ல வளர்ச்சி ஏற்படுத்தும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தோணக்கூட சகஜமான அணுகுமுறை மேற்கொண்டு நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கலாம். துணையோட நம்பிக்கைக்கு துணை நம்பிக்கைக்கு ஆளாகிற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள், இனிமையான நாளாக தான் இருக்குது. சிறப்பாக ஜாலியாக கொண்டாடலாம். காதலர்களுக்கும் ஏற்ற நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பணவரவுக்கான அதிர்ஷ்டம் நல்லாவே இருக்குது. பூர்வீக சொத்து வகையில் பணவரவு நல்லா இருக்கும். கணிசமான தொகையை சேமிக்கிறதுக்கான சாத்தியம் உள்ளது. பயனுள்ள நாளாகவும் வளர்ச்சிக்குரிய நாளாகவும் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட நிறைஞ்ச ஆற்றல் இருக்குது. அது ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சிருக்கும். மனதளவுலையும் உடல் அளவுலையும் சிறப்பாக இருப்பீங்க. அடுத்த ராசி ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கு இன்று தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சிக்குரிய விதமாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த நாளில் பொறுத்தளவுக்கு பதட்டம் இல்லாமல் கொண்டு போங்க. சில முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. பொறுப்புகள் காரணமாக நிறைய விஷயங்கள் செய்யணும். வேலையிலையும் சரி தொழிலையும் சரி கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்று தொழிலில் வேலையாட்கள்
ம், மூலியமா கொஞ்சம் மன அமைதி குறைய வாய்ப்புண்டு. பயணங்களால வீண் அலைச்சல் ஏற்படும். உங்களோட ஆம், தேவையில்லாத சிந்தனைகள் சில தவறான செயல்களை செய்யறதுக்கு உந்துதலா இருக்கும். தேவையில்லாத விரயங்கள் ஏற்படலாம். மனசுக்கு கொஞ்சம் மன உளைச்சல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மதியம் போல உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவான சிந்தனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. இன்று சுமாரான செயல்களை நடைபெற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகள் கொஞ்சம் சாதகமா இல்லை. சுபகாரிய முயற்சிகளை தடைகளுக்கு அப்புறம் தான் முன்னேற்றம் தெரியும். உங்களுக்கு சாதகமான பலனை காணணும்னா எல்லா விஷயத்தையும் திட்டமிட்டு முயற்சி செய்ய வேண்டியது அவசியம். சூழ்நிலைகளை கொஞ்சம் சீர்படுத்தி அமைதியான முறையில் கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலையில் நன்மையான பலன்கள் காண கடினமாக போராட வேண்டியதாக இருக்கும். ஆனாலும் கொஞ்சம் வெற்றிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. திட்டமிட்டு செயல்படுங்க. பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்குங்க. தவறுகள் இல்லாமல் பார்த்துக்குங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட பொறுமையின்றி நடந்துக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் மனசில் இருக்க கலக்கம் பதட்டம் தொணக்கிட்ட கோபத்தை காட்டுற மாதிரி இருக்கும். பொறுமையான அணுகுமுறை அவசியமாக தேவை. காதலர்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. வார்த்தைகளையும் நிதானம் தேவை. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்கும். தேவையில்லாத செலவுகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கு. அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை அளிக்கிற மாதிரி இருக்குது. பணத்தை சேமிக்கலனாலும் பரவாயில்ல, விரயம் பண்ணாமல் பார்த்துக்குங்க. வீண் செலவுகள், தேவையில்லாத பண இழப்போ சேமிப்பு குறைவ வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மூட்டு இல்லைன்னா முதுகு வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு நீங்கள் இன்று எந்த விஷயத்தை செஞ்சாலும் நிதானம் தேவை. அவசரப்பட்டு ஒவ்வொரு காரியமும் பதட்டத்தில் தவறுகளோ பிரச்சனைகளோ ஆக வாய்ப்புகள் இருக்குது. நாளை சிறப்பாக கொண்டு போகணுன்னா சிந்தித்து செயல்படுங்க. நிதானமாக செயல்படுங்க. முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்க கிட்ட பேசும்போது கவனம். சுபகாரிய முயற்சிகளில் தடை தாமதங்கள் இருக்குது. எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நாளாக இருக்குது. இன்று நீங்கள் செய்கிற செயல்களில் தாமதமான நிலை ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம். உங்களுக்கு குழப்பங்களும் அதே நேரத்தில் தேவையில்லாத சிந்தனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வெறுமையான உணர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வேலையில் பணி சுமை அதிகமாக இருக்கும். வீண் பேச்சை குறைச்சி நாளை உங்களுக்கு அமைதியாக பிரச்சனை இல்லாமல் கொண்டு போங்க. நீங்கள் இன்று மேற்கொள்கிற எந்த ஒரு செயல்களாக இருந்தாலும் பொறுமையான அணுகுமுறை தேவை. ப்ரொஃபஷ்னலாக செய்யுங்க. திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். திட்டமிடாமல் செஞ்சிங்கன்னா இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்ககிட்ட தைரியமும் உறுதியும் அவசியம் தேவை. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை. உங்களோட வேலைகளை செய்கிறதுல கொஞ்சம் தாமதமும் கஷ்டமும் இருக்குது. பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்துக்குங்க. சுற்றி இருக்கிறவங்களால தேவையில்லாத பிரச்சனை ஏற்படலாம். வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள சில விஷயங்களில் தனக்கிட்ட தவறான புரிதல் ஏற்படுற மாதிரி இருக்கும். அனுசரித்து போங்க. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காதீங்க. வாக்குவாதங்கள் விவாதங்கள் தவிர்த்துருங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சு அமைதியாக இருக்கிறது நல்லது. நாள் கொஞ்சம் பொறுமையாக கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சி சுமூகமாக இல்லை. உங்களோட அடிப்படை தேவைகளை செய்யறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். கடன் வாங்குகிற சூழ்நிலைகள் ஏற்படலாம். செலவுகளை கண்காணிங்க. கையில் இருக்கிற பணம் கரையாமல் தொலையாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. யோகா செய்கிறது மனசை ஒருநிலைப்படுத்தி நாளை கொண்டு போகிறது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி. இன்று பார்த்தீங்கன்னா நாளை கொஞ்சம் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போகலாம். உறவினர்கள் வருகை, அதே நேரத்தில் குடும்பத்தில் விசேஷங்கள், சந்தோஷமான நாளாக தான், மனசுக்கு இனிய நாளாக தான் இன்றைய நாள் முழுக்க இருக்குது. சுபமுகூர்த்த நாளாகவும் இருக்கிறனால நல்ல ஒரு பலன் தர விதமாக நாளை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மன மகிழ்ச்சி உங்களுக்கு நிறைவே தரும். அதே நேரத்தில் பணவரவு, சேமிப்பு உயர்வு எல்லாமே சாதகமாக இருக்குது. உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். பசங்க பொறுப்போடு இருப்பாங்க. திடீர் பணவரவு உண்டாகும். கடன் பிரச்சனைகள் குறையும். வெளியூர் பயணங்களால் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைவீங்க. நண்பர்களால் அனுகூலம் உண்டாகும். உங்களோட நேர்மறையான அணுகுமுறை, பாசிட்டிவான தாட்ஸ், நீங்கள் செய்கிற செயல்கள் எல்லாமே வெற்றி காணக்கூடிய விதமாக இருக்கும். உங்களோட அணுகுமுறையில் தைரியம் மற்றும் உறுதி நல்லா இருக்குது. முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு சிறப்பான நாளாக இருக்குது. சிறப்பாக பயன்படுத்திக்கங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட செயல்திறனில் உங்களோட திறமை வெளிப்படுற மாதிரி இருக்கும். உங்களோட வேலைகளை நேரத்தில் முடிப்பீங்க. பாராட்டு பெறுவீங்க. வளர்ச்சிக்குரிய நாளாக தான் இருக்குது. மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் உங்களோட வேலைகளை தவறு செஞ்சு நல்ல ஒரு பேரும் பாராட்டும் பெறுவீங்க.
கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்துக்கிட்டு ஜாலியாக நாளை கொண்டு போகலாம். 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிலவும். சிறப்பான நாள், உற்சாகமான நாள். விருந்து விசேஷங்களில் கலந்துக்குவீங்க. காதலர்கள் ஒன்றா வெளியில் போய் டைம் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மனசுக்கு நிறைவான நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும். சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வரவு நல்லா இருக்குது. திருப்தியான மனநிலையோட நாளை கொண்டு போவீங்க. பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது. மகிழ்ச்சியான நாளாக தான் இருக்குது. எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நாளை உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாடுறது உங்கள் கையில் இருக்குது. வாழ்த்துக்கள். சிம்மராசி, இன்று உங்களுக்கு சிறப்பான நாள். உறுதி, தன்னம்பிக்கை நிறைஞ்ச நாள். செய்கிற காரியங்களில் வெற்றியும் நல்ல ஒரு பலனும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. மனசுக்கு நிறைவாக நாள் இருக்குது. சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத நன்மைகளும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு இருக்குது. அது பணமாக இருக்கட்டும், செய்கிற செயல்கள் காரியங்களில் இருக்கட்டும், நினச்ச காரியங்கள், அதாவது நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறத்துக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் நல்ல ஒரு முடிவோ, விருந்து விசேஷங்களில் கலந்துக்கிற வாய்ப்போ நிறையவே இருக்குது. இன்று வேலை விஷயமா வேலையில் எல்லா விஷயத்திலையும் ஆர்வமோட ஈடுபடுவீங்க. குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். நல்ல ஒரு வியாபாரத்தில் எதிர்பார்த்த கடன் ஈஸியாக கிடச்சி உங்களோட வியாபாரத்தை விருத்தி பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. பெரிய மனிதர்களோட சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சியை தரும். வேலை வாய்ப்புகள் இல்லைன்னா பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. புதிய மனிதர்களை சந்தித்து அவங்கக்கிட்ட தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு அவங்க மூலிமா நல்ல ஆதாயம் பெறலாம். நண்பர்களும் புதுசாக இருப்பாங்க. காதலர்களாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இது ஒரு நல்ல அனுபவமான நாளாக தான் இருக்கும். மகிழ்ச்சிக்கு குறையில்லாத நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் நல்ல பலன்களை பெற்றுத்தரும். வேலையில் உற்சாகம் காட்டி வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கும். காதலர்களுக்கு, கணவன் மனைவிக்கு இன்று துணையோட அன்பான இனிமையான தருணங்களை அனுபவிக்கிற நாள். நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீங்க. 2 பேரும் சேர்ந்து இனிமையான நேரத்தை கழிப்பீங்க. காதலர்களுக்கு ரொமான்டிக்கான நாளாக இருக்குது. மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் சிறப்பாக தான் இருக்கும். உங்களோட குடும்பத்தோட விருந்து விசேஷங்கள்லையோ இல்லைனா வெளியில் போய் ஜாலியாக டைம் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மனசுக்கு நிறைவாக இருக்கும். செலவுகளும் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறதுனால சேமிப்பு உயரக்கூடிய விதத்தில் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக உணர்வீங்க. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. திடகாத்திரமான நாளாக தான் இன்றைய நாள் முழுக்க இருக்குது. அடுத்த ராசி கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு இன்று பொருளாதார நிலை கொஞ்சம் தட்டுப்பாடோட இருக்கும். பொறுப்புகள் அதிகமாக இருக்குது. மனக்கவலைகள் கொஞ்சம் இருக்குது. செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. எதிர்காலம் குறித்த கவலைகள் இன்று தேவையில்லாமல் ஏற்படலாம். பசங்களால் சில வாக்குவாதங்களோ, அவங்களால சில பிரச்சனைகளோ, சில விரயங்களோ ஆக வாய்ப்பு இருக்குது. பெற்றோர் கூடயும் கொஞ்சம் மனசாபங்கள் ஏற்படலாம். சூழ்நிலைகளை பார்த்து கையாளுங்க. சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் தடைகளுக்கு பின்னாடி முன்னேற்றம் இருக்குது. பொருளாதார நிலை ஓரளவுக்கு சுமாராக இருக்கும். பசங்க வழியில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். தொழில் வளர்ச்சிக்காக போட்ட புதிய திட்டங்கள் வெற்றி அடைய கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது. வேலையில் மேலதிகாரிகள் கிட்ட பக்குவமாக நடந்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட ஆதரவு கிடைக்கும். இன்று கொஞ்சம் விழிப்புணர்வும் எச்சரிக்கையும் எல்லா விஷயத்துலையும் தேவை. கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் அமைதியாகவும் நிறைவாகவும் இருக்கும். பொறுமையாக இந்த நாளை எல்லா விஷயத்துலையும் இருக்கிறது நல்லது. வார்த்தைகளில் நிதானம் தேவை. உறவுகளுக்குள்ள கவனம் தேவை. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளை திறமையாக செய்ய வேண்டியது அவசியம். திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். முக்கியமான வேலைகளே காலையிலேயே திட்டமிட்டு முடிச்சிடுறது நல்லது. ஏன்னா வேலைகள் நிலுவையில் நிற்க வாய்ப்பு இருக்குது. உங்களோட நல்ல மதிப்புக்கு பங்கம் வர மாதிரி சில வாய்ப்புகள் இருக்கும். சூழ்நிலைகளை பார்த்து ப்ரொஃபஷ்னலாக ஹேண்டில் பண்ணுங்கள். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட தேவையில்லாத வாக்குவாதமோ பிணக்கோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்த்துட்டு ஈகோ இல்லாமல் கேஷுவலாக மனசு விட்டு சில விஷயங்களை பேசுகிறதும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாளை கொண்டு போங்க. வாக்குவாதம் விவாதங்களை தவிர்த்துடுங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை அதிர்ஷ்டம் கம்மியாக தான் இருக்குது. வரவு கம்மியாக இருக்கும். ஆனால் தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு கடினமாக இருக்குது. கடன் வாங்குகிற சூழ்நிலைகள் இருக்குது. பணப்பற்றாக்குறை இருக்கும். கவனமாக பார்த்து செலவுகளை கண்காணிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது. உங்களோட எண்ணெய் பதார்த்தங்கள், அதாவது சாப்பாட்டில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கலாம். பண இழப்பு இருக்கலாம். அதே நேரத்தில் அதிகமான பதட்டத்தில் செய்கிற காரியங்களில்
பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். உறவுகளுக்குள்ளேயும் சரி, கணவன் மனைவிக்குள்ளேயும் சரி. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நாள். நாளை எல்லா விஷயத்திலயும் கவனமாவும், பொறுமையாவும் இருந்து கொண்டு போங்க. உங்களுக்கு இந்த தன்னம்பிக்கையும், உறுதியும் மனசுல அவசியமா தேவை. செல்ஃப் மோட்டிவேஷன் அவசியம் தேவை. இன்று பசங்களோட படிப்புல ஆர்வம் குறைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். உறவினர்கள் மூலம் ஒரு சிலருக்கு நல்ல செய்தி கிடைக்கிற மாதிரி இருக்கு. உறவினர்கள் பிரச்சனையை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். நண்பர்கள் உங்களுக்கு கொஞ்சம் துணையா இருப்பாங்க. கடன் பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நல்லது. தொழில்ல கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட நாளை பொறுத்தளவுக்கு சில தடைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். பொறுமையா உங்களோட செயல்களை கையாளுங்க. எந்த விஷயத்திலையும் உணர்ச்சி வசப்படாதீங்க. பாதுகாப்பின்மை உணர்வை தவிர்க்க வேண்டியது அவசியம். இன்று வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அதிக பணிகள் இருக்கு. பணியில கஷ்டமான வேலைகளை ரொம்பவே கடின முயற்சி செஞ்சு முடிக்க வேண்டியதா இருக்கும். சூழ்நிலைகள் கடினமா இருக்கு. சாதகமான மனநிலை இல்லை. கொஞ்சம் எல்லாத்தையும் ப்ரொஃபஷனலாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்ககிட்ட இருக்கிற இன்று பண பிரச்சனை, மனசுல இருக்கிற குழப்பங்கள், தொணக்கூட கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். உங்களோட ப்ரெஷரு, ஃபினான்ஷியல் ப்ரெஷர் எல்லாத்தையும் தொணக்கிட்ட திணிக்காதீங்க. கோவத்தையும் வெறுப்பையும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று போதிய அளவு பணம் இல்லை, பணப்பற்றாக்குறை இருக்குது. உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு கஷ்டம். மகிழ்ச்சி இல்லை, பணம் இல்லாதனால ஏகப்பட்ட மனக்குழப்பத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அமைதியாக சூழ்நிலைகளை கையாளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முதுகு வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பிரார்த்தனை செய்கிறது, மனசை ஒருநிலைப்படுத்தி நாளை கொண்டு போனீங்கன்னா நாள் கொஞ்சம் அமைதியாக இருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பானதாக தான் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சுறுசுறுப்பாகவும் நல்ல ஒரு மகிழ்ச்சியோட மனநிறைவோடையும் நாளை கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம். நல்ல ஒரு பணவரவு இருக்கும். அது மூலிமா மனசுக்கு நிறைவாகவும் திருப்தியான மனநிலையோட எல்லா விஷயத்துலையும் உற்சாகத்தோட இருப்பீங்க. பணவரவு அமோகமாக இருக்கும். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் கிடைக்கும். பொன்பொருள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும். ஒரு சிலருக்கு இது வரைக்கும் வராத கடன்கள் வசூலாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது கொஞ்சம் மனசுக்கு நிறைவேற்றும். இன்று நல்ல ஒரு வெற்றி காண்றதுக்கு சாதகமான நாள். உங்களோட ஆர்வத்தையும் உங்களோட ஆற்றலையும் பெருக்கிறதுக்கு புதிய முயற்சிகள் செய்யலாம். முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக தான் இருக்குது. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. தெளிவான சிந்தனைகள் பல விஷயங்களை சாதகமாக செய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று நல்ல ஒரு திருப்தி காணக்கூடிய விதத்தில் உங்களோட செயல்பாடுகள் இருக்கும். கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இருக்குது. அதனால கஷ்டமான வேலைகளையும் ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. எதிர்கால வளர்ச்சிக்கோ அதுக்குண்டான திட்டங்களை தீட்டு அதுக்குண்டான பாதையில் சரியான பாதையில் போகிறதுக்கான நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட நட்பான அன்பான உணர்வுகளை பகிர்ந்துக்கிட்டு 2 பேரும் நல்லுறவு இருக்கும். அதே புரிதல் நல்லா இருக்கும். மனசுக்கு ஏற்ற மாதிரி நாள் சிறப்பாக இருக்கு. இனிமையான தருணங்களை அனுபவிக்க ஏற்ற ஒரு நாள். இனிமையாகவும் ஜாலியாகவும் நாளை கொண்டு போகலாம். ஒன்றா வெளியில் போகிறதுக்கும் விருந்து விசேஷங்களில் கலந்துக்கிறதுக்கு ஏற்ற நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமையில ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். வரவு நல்லா இருக்கும். சேமிப்பு உயர்வு நல்லா இருக்குது. அதே நேரங்களில் சின்ன சின்ன முதலீடுகள் செஞ்சு லாபம் அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நாள் முழுக்க பண விஷயத்தில் முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த ஆரோக்கியம். உங்ககிட்ட இருக்கிற உறுதி காரணமாக ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை. இப்போ தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். கொஞ்சம் பதட்டமாக இருக்கும். மனசுக்குள்ளே ஏதோ ஏதோ ஒரு உறுத்தல் சின்னதாக மனசில் கவலைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களை நீங்களே செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு உங்களோட மனநிலையை தெளிவாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. பொறுப்புகள் காரணமாக சில பிரச்சனைகள் சில காரியங்கள் அதிகமாக செய்கிற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகளை பொறுமையாக மெச்சூர்டாக கையாளுங்க. ஏன்னா அவசரப்பட்டு நீங்கள் இன்று வார்த்தைகளால் சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. உடல்நிலையில் சோர்வும் சுறுசுறுப்பு இல்லாதவே இருக்கிற மாதிரி இருக்கும். உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் வீண் செலவுகளும் வீண் பிரச்சனைகளும் சந்திக்கிற மாதிரி இருக்குது. இன்று மதிநுட்பம் அதிகமாக தேவை. புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டிய ஒரு நாள். திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் அடையலாம். வேலையை பொறுத்தளவுக்கு கூட இருக்கிறவங்களை அனுசரிச்சு போங்க. மேலதிகாரிகள் கிட்ட நிதானமாக நடந்துக்குங்க. யார்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. இன்று நாளை பொறுத்தளவுக்கு துடிப்பாக இல்லாதனால நிறைய எதிர்மறை விளைவுகள் எண்ணங்கள் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது. பொறுமையாக இருக்கிறதும் எச்சரிக்கையாக இருக்கிறதும் இன்று அவசியம். எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்க வேண்டாம்.
வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இல்லை. சிறப்பாக செயல்பட வேண்டியதும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. நிதானமும் பொறுமையும் இருந்து மெச்சூர்டாக இன்னைக்கு ப்ரொஃபஷ்னலாக உங்களோட வேலைகளை செய்யுங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று தொடக்கூட தக்க வச்சுக்க, நல்லுறவை தக்க வச்சுக்க முடிஞ்ச அளவுக்கு வார்த்தைகளில் ரொம்பவே கவனம் தேவை, பொறுமை தேவை. நிதானமாக அவங்கள புரிகிற மாதிரி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். திணிக்காதீங்க, கோவப்படாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக நாளை கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. எதிர்பார்த்த வகையில் வரவு இல்லை, பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. செலவுகளை கண்காணித்து நாளை கொண்டு போகிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நேரத்துக்கு சாப்பிடுங்க. செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் தெளிவும் இருக்கும், ஒரு சில குழப்பங்களும் இருக்கும். ஏன்னா இன்றைய நாள் முக்கியமான முடிவுகளை எதுவும் எடுக்காதீங்க. ஏன்னா பதட்டத்தில் சில விஷயங்கள் தவறாக போகிறதுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் தடை தாமதங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. இப்போ பலன்களை பார்க்கும் போது குடும்பத்தில் கொஞ்சம் ஒற்றுமையும் இருக்குது. அதே நேரத்தில் எதிர்பாராத பிரச்சனையும் சூழ்நிலையும் ஏற்படலாம். அமைதியாக இருந்து கொண்டு போங்க. திருமண பேச்சுவார்த்தைகளில் நல்ல ஒரு முடிவுக்கு வரும். பசங்க வழியில் கொஞ்சம் சந்தோஷமான செய்திகள் கிடைக்கும். உங்களுக்கு புதிய வாகனம் வாங்கிறதுக்கான எண்ணங்கள் மேலோங்கும். அதை திட்டமிட்டு கொண்டு போகிறது நல்லது. பெற்றோரோட அன்பை பெறுவீங்க. வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் குறையும். உங்கள் முயற்சிகளை வெற்றி காணணும்னா இன்று கடின முயற்சி அவசியமாக தேவை. உங்களோட வேலைகளை செயல்களை எல்லாத்தையும் நம்பிக்கையோடு செய்ய வேண்டியது அவசியம். தன்னம்பிக்கை குறையிற மாதிரி இருக்குது, அது இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் சிறப்பாக இல்லை. செயல்படுறதுக்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு மந்தமாக இருக்குது, யாரோ ப்ரெஷர் இருக்கும். மற்றவங்களால சில பிரச்சனைகளை எதிர்கொள்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்கள கொஞ்சம் நிதானமாக கண்காணித்து நாளை கொண்டு போகிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட சகஜமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். உணர்ச்சி வசப்படாதீங்க, அமைதியாக இருங்க. உற்சாகமாக மனசு விட்டு பேசுங்க. உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு துணைக்கிட்ட தெளிவான சிந்தனைகளோட பேசுறது நல்லது. காதலர்கள் இன்று கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் செலவும் ஒன்றா தான் இருக்குது. ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் வீட்டில் இருக்கிறவங்க ஆரோக்கியம், உங்களோட ஆரோக்கியத்துக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது. எதிர்பாராத செலவுகளுங்கிறதுனால கொஞ்சம் திண்டாட்டம் இருக்கும். சூழ்நிலைகளை பக்குவமாக கையாளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகரமான ஆரோக்கியம் இல்லை. தோல் தூக்க முடியாத வலிகள் ஏற்படலாம். கணுக்கால் வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம். அடுத்த ராசி கும்பராசி. இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டத்தோடு தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு மனசுக்குள்ளே ஏதோ ஒரு இனம் புரியாத கவலையோ, பாதுகாப்பு இல்லாத உணர்வோ, பய உணர்வோ கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு தவறுகள் செய்ய வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமாக திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. இன்று நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் தாமதமாக தானே பலனை எதிர்பார்க்க முடியும். அதனால் பாதியிலேயே விட்டுறாதீங்க. வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்க கூட ஒற்றுமை இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது. அவங்களால சில பிரச்சனைகள் ஏற்படலாம். நண்பர்கள் மூலியம் கொஞ்சம் சின்னதாக உதவிகள் கிடைக்கிறது மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். தொழிலில் மாறுதல்கள் செஞ்சிங்கன்னா லாபம் குறையாமல் பார்த்துக்கலாம். கடன் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஏன்னா இன்னைக்கு ஓவர் ப்ரெஷர் இருக்க மாதிரி இருக்கும். இன்று நாள் முழுக்க பக்குவமாகவும் புத்திசாலித்தனத்தோடையும் சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியம். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற கருத்து வேறுபாடுகளை அனுசரித்து நடந்துக்கிட்டு போகிறது நல்ல பலனை ஏற்படுத்தும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு மிதமான பலன்களே கிடைக்கும். பணி சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்குது, டென்ஷனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். காலையிலேயே முதல் வேலையாக உங்களோட வேலைகளை முன்னுரிமைப்படுத்தி ப்ரையாரிட்டைஸ் பண்ணி திட்டமிட்டு செஞ்சு முடிக்கிறது அவசியமாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தகவல் தொடர்பு, அதாவது பேசுகிற விதத்தில் பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உறவில் நல்லிணக்கத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அமைதியாக இருங்க, பொறுமையாக சூழ்நிலைகளை கையாளுங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை பலன் தர வகையில் இல்லை. எதிர்பார்த்த தனவரவு இல்லை. பண விஷயத்தில் கவனமாக இருங்க. பண விரயங்கள், பண நஷ்டங்கள், பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஜாக்கிரதை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உஷ்ணம் சம்மந்தமாக கண்ணெரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்கும். சாப்பாட்டு வயிற்றுலையும் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்தில் ஜாக்கிரதையாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது.
அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு வரவுக்கு ஏத்த மாதிரி செம்மையான ஒரு மகிழ்ச்சியான நாளா இருக்கும். பணவரவு அதிகமா இருக்கறனால, மனசுக்கு நிறைவா இருக்கறனால, எல்லா விதத்திலயும் சுறுசுறுப்போடையும், மகிழ்ச்சியோடையும் இருப்பீங்க. மனசுக்கு நிறைவு நாள், மகிழ்ச்சி நிறைஞ்ச நாள், விருந்து விசேஷங்கள்ல கலந்துக்கிட்டு, குடும்பத்தோடையும் சரி, தொணக்கூடயும் சரி, நல்ல ஒரு நேரத்த ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளா இருக்கு. தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றம், லாபம் நல்லா இருக்கும், வரவு நல்லா இருக்கு. வேலையிலயும் சரி, நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்களோ, புதிய வேலை வாய்ப்புகளோ ஏற்படலாம். வியாபாரத்துல சிறப்பா இருக்கும். தொழில் வளர்ச்சிக்காக நவீன கருவிகள் வாங்குற முயற்சிகள் வெற்றியை தரும். பசங்க படிப்பு விஷயமா வெளியூர் பயணம் போற வாய்ப்பு இருக்கு. வெளிவட்டார நட்பு நல்ல பலனை தரும். அரசு வழியில எதிர்பார்த்த உதவிகள் ஈஸியா கிடைக்கும். இன்று மகிழ்ச்சி ஏற்படுத்துற சூழ்நிலைகள் நாள் முழுக்க இருக்கு. அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்கு. நீங்க எடுக்கிற எந்த ஒரு முடிவா இருந்தாலும் நல்ல ஒரு பலனை தர விதமா இருக்கு. எதிர்கால நலன் குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல ஒரு முடிவுக்கு வரும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு. வேலைகளை விரும்பி செய்வீங்க. உங்களோட திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். மகிழ்ச்சியா உங்களோட வேலைகளை மேற்கொண்டு நல்ல ஒரு பாராட்டியும் பெறுவீங்க. எதிர்கால வளர்ச்சிக்கு முன்னேற்றத்துக்கு ஏற்ற ஒரு நாளா இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட அன்பான உணர்வுகளை பகிர்ந்துக்கிட்டு தொணக்கூட நல்ல புரிதலோட மகிழ்ச்சியா உற்சாகமா நாள் முழுக்க ஜாலியா இருக்க வாய்ப்புண்டு. விருந்து விசேஷங்கள்ல கலந்துக்கிறதும் வெளியில போறதும் காதலர்கள் ஒண்ணா வெளியில போறதுக்கும் முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாள். ஜாலியா நாளை கொண்டாடலாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் சிறப்பாக தான் இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பங்கு வர்த்தகத்தில் ஈடுபட்டு அதிக லாபம் பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்குன்னு அளவுக்கு அதிகமாக ஆசைப்படாதீங்க. சின்ன சின்ன முதலீடுகள் செஞ்சு லாபம் பெறது நல்லது. பணம் சம்பந்தமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லை. சிறப்பான ஆரோக்கியம், மகிழ்ச்சியான நாள். உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் நாளை கொண்டு போங்க. ஜாலியாகவே இருங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தொடர்ந்து வீடியோ பாருங்க. நிறைய லைவ்ஸ் வருது. லைவ்ல உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் லிங்கை ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு சில ஆதாயங்கள் இருக்கும். அவங்களோட பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு அது உதவியா இருக்கும். இந்த குரு பயிற்சி பத்தின பலன்கள் இந்த வாரம் வரைக்கும் ஓடிட்டு தான் இருக்கும். ஏன்னா சுயஜாதக பலன்களை விட குரு பயிற்சி பலன்கள் இப்போதைக்கு உங்களுக்கு பலன் தர விதமா இருக்கும். அதுவும் நீங்க உங்களோட விருப்பம் இருக்கிறவங்க நீங்க தாராளமா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். லைக் பண்ணுறது இல்லாமல் ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட உதவியால் இந்த வீடியோஸ் ஒரு சிலருக்கு ஷேர் ஆகும். நிறைய வீடியோஸ், அதாவது அதிர்ஷ்ட குறிப்புகள், சின்ன குறும் ராசி பலன், ஒற்றை வார்த்தை பலன், அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ஷார்ட்ஸாக வருது. அதையும் பார்த்து பலனடைகிறது நல்லது. உங்களோட தொடர் ஆதரவுக்கு நன்றி. திரும்ப திரும்ப பாருங்கள். உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும் போது உங்களோட உதவி எங்களுக்கு ரொம்பவே உந்துதலாக இருக்கும். அது இல்லாமல் புதுசாக எதையாவது பல விஷயங்களை செய்யறதுக்கு எங்களுக்கும் ஒரு உந்துதலாகவும் சில விஷயங்களை யோசிக்கிறதுக்கும் பலன் தர விதமாக இருக்கும். உங்களோட ஆதரவுக்கு நன்றி, வணக்கம்.